எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, அதுக்குள்ளயா டிவிகேவினருக்கு அட்வைஸ் செய்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். புதுக்கோட்டை அறந்தாங்கியில் நடைபெற்ற அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன், இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவி ஏற்பார் என்றும் கூறி அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரை நேரடியாகவே சொல்லியிருக்கிறாங்க. மேலும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதே முக்கியம். திமுக ஆட்சியின் முடிவுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணிங்க அது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இரு கட்சிகளும் பிரிந்திருந்தோம். நாங்கள் மட்டும் சேர்ந்திருந்தால் தமிழ்நாட்டில் 25 எம்பி தொகுதிகளுக்கு மேல் ஜெயித்திருப்போம். இன்று அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறுவோம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் உறுதியா சொல்லியிருக்காருங்க. இதோட அவர் முடிக்கல. தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, அதுக்குள்ள டிஎம்கே டிவிகே என இரு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றதெல்லாம் எப்படிங்க? பணத்தை வச்சு மட்டும் தேர்தல்ல ஜெயிச்சு விட முடியாதுன்னு நயினார் நாகேந்திரன் டிவிகேவினருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.